தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றத எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப நாம் ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். அதில் கட் ஆஃப் டேட்டெலாம் சொல்ல போகிறோம். சரிங்களா? அது அதுக்கப்புறம் வரப்போகிற விஷயம். இப்போ நிறைய பேருக்கு இருக்க சந்தேகமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த ரீஅலாட்மெண்ட் ஆப்ட் அவுட் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே இந்த ரீஅலாட்மெண்ட்னா என்ன, அந்த ரீஅலாட்மெண்ட்டை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணால் அது ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் கூடவே இந்த ஆப்ட் அவுட் கிடையாது இந்த வருஷம். இந்த ஆப்ட் அவுட் எடுத்ததுனால என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டு ரவுண்டு 1ல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாய்ஸ் வீல் பண்ணியிருக்காரு. சாய்ஸ் வீல் எவ்வளோ வேணால் பண்ணலாம், லிமிட்டே கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருந்தாலும் 36 37 கவர்மெண்ட் காலேஜும் நீங்கள் சாய்ஸ் வீல் பண்ணலாம். 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பண்ணலாம், யூனிவர்சிட்டிஸை பண்ணலாம், எல்லாமே நீங்கள் சாய்ஸ் வீல் பண்ணலாம். எந்த லிமிட்டுமே கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதை நீங்கள் சாய்ஸ் வீல் பண்ணும்பொழுது எந்த காலேஜ் கிடைச்சாலுமே நான் சேருவேன், நான் ஜாயின் பண்ணி படிப்பேன் அப்படின்னு தான் அதுக்கு பேர் அர்த்தமாகுது. பட் அதனால் உங்கள் மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜ் இருக்குமோ அந்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அப்படி வந்ததுன்னா அது உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். திருப்தி இல்லைன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது கிளியர். உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. செகண்ட் ரவுண்ட்லேயும் ஒரு ஃப்ரீ எக்ஸிட். என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் ஆகி இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ரீ அலாட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம சீட்டு கிடைக்கல, நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன்னா அதுக்கு பேர் ரீ அலாட்மெண்ட்டா அப்படின்னா அதுதான் கிடையாது. அதான் கிளியராக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனால் அது அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது காலேஜ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியே வந்துடலாம். அதே போல் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு, நீங்கள் ஜாயினே பண்ணலானாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரீ எக்ஸிட்டே வெளியே வந்துட போகிறீங்க. இல்லை சீட் அலாட் ஆச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அந்த டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே வரலாம், அதுவும் தவறு கிடையாது. அந்த டிஸ்கண்டினியூ பண்ணுறது மட்டும் அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பேர் ரிசைன் சொல்லுவாங்க, அந்த ரிசைன் பண்ணணும். அந்த ரிசைன் டேட் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி எதுவும் வராது. சரிங்களா? உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிக்க மாட்டாங்க, இது உங்கள் கட்டின ஃபீஸை பிடிக்க மாட்டாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணால் மட்டும்தான் அவங்க எல்லாமே பிடிச்சிப்பாங்க. உங்களால் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் சீட் அலாட் ஆச்சு, காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க. காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன் என்னென்னா, உங்கள் மனசில் காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் சீட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனதுனால நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவுலாம் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்கும். 2வது ரவுண்டில் நமக்கு ஒரு சீட் கிடைச்சா நல்லா இருக்குமா, இந்த காலேஜ் கிடைச்சா பெட்டராக இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் மைண்டில் ஓடும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும், அலாட்மெண்ட் ஏதாவது எடுக்க போகிறீங்களா செகண்ட் ரவுண்டில் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் தான் ரீ அலாட்மெண்ட். திரும்ப அந்த டைமில் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா ரீ அலாட்மெண்ட் ஆகிடுது. அந்த ரீ அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரீ அலாட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட் ரவுண்டில் உங்கள் சீட் விர்ச்சுவல் வேக்கன்சியாக மாறிடும். நீங்கள் ரீ அலாட்மெண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்துட்டு அவங்க ஆப்ஷன் கொடுக்கும்பொழுது அந்த ஆப்ஷனில் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வரீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய சீட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் விர்ச்சுவல் வேக்கன்ட் அப்படின்ற பேரில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் ரவுண்டு உங்கள் சீட்டு தக்க வச்சுக்கலாம், திருப்பி அதிலே போயிடலாம். செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிச்சின்னா அந்த விர்ச்சுவல் வேக்கன்ட் ரியல் வேக்கண்ட்டாக மாறிடும். சரிங்களா? இதுதான் விஷயம். அப்போ இதுக்கு பேர் தான் அந்த ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ரீ அலாட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜை மட்டும்தான் போடணும். 2 காலேஜ் ஃபில் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில் கொடுக்குறீங்க ரீ அலாட்மெண்ட்லன்னா அந்த 2 காலேஜை மட்டும் கொடுங்க. காரணம் என்னென்னா, அந்த 2 காலேஜில் எந்த காலேஜை கிடைச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னா மட்டும் கொடுங்க. அதுலேயே ஒரு 10 காலேஜ் நீங்கள் ரீ அலாட்மெண்ட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, 10வது காலேஜ் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே இருந்த ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக செகண்ட் ரவுண்டில் அந்த ரீ அலாட்மெண்ட்டில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவே ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டுமே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் தாராளமாக வரலாம். அது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சீட்டே கிடைக்கல, செகண்ட் ரவுண்டுக்கு வரீங்கன்னா திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு ரெஜிஸ்டரே பண்ணலை, இது வரைக்கும் பண்ணவே இல்லை, வர்றதே நேராக ஃபஸ்ட்டே செகண்ட் ரவுண்டில் தான் உள்ளே வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இது முடிஞ்சுது.
இப்போ நான் என்ன கண்டிஷன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு சொன்னனோ அதே கண்டிஷன் அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளிகபிள். என்னன்னா உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிதுன்னா ஜாயின் பண்ணலாம். கிடைச்சாலும் நீங்கள் உங்கள் விருப்பம். ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியே வந்துடுறீங்க ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரியே. செகண்ட் ரவுண்ட்லேயும் அதே போல் வந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அதாவது ரிசைன் பண்ணுறீங்கன்னா டேட்டுக்கு முன்னாடி பண்ணணும். அது குறிப்பிட்ட டேட்டுக்கு பின்னாடி பண்ணால் இஷ்யூஸ் இருக்குது. அப்போ முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஅலாட்மெண்ட் எடுக்கலாம் தேர்ட் ரவுண்டுக்கு. அங்கே ஒரு ஆப்ஷன் வரும். நான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சொன்ன மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு திரும்ப ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் நீங்கள் அலாட்மெண்ட் எடுக்க போகிறீங்களான்ற கொஸ்டின் அப்போ எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே, நான் எப்படி ஃபஸ்ட்டு ரவுண்டில் சொன்னோன்னா அந்த விர்ச்சுவல் வேக்கண்ட் அதே போல் இங்கே கிரியேட் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க வேறு காலேஜ் இல்லைன்னா உங்கள் விர்ச்சுவல் வேக்கண்ட் ரியல் வேக்கண்ட்டாக மாறும் செகண்ட் ரவுண்ட்லேயும். சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆனது நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் செகண்ட் ரவுண்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஆனால் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் காலேஜ் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் போக முடியாது. நீங்கள் வந்து வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கிடச்சிதுன்னா அது தலையெழுத்து நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும். அப்படி சேரலைன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்னு 10 lakh பே பண்ண வேண்டியது வரும். இது இல்லாமல் உங்கள் டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே பிடிச்சிப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தேர்ட் ரவுண்டு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா தேர்ட் ரவுண்ட் பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரவுண்டில் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த ரீஅலாட்மெண்ட்டில் கேட்ட காலேஜ் கிடச்சிதுன்னா ஜாயின் பண்ணி தான் தீரணும். இல்லைனா ரீஅலாட்மெண்ட்டே கொடுக்காம தேர்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் இது செகண்ட் ரவுண்ட்லேயே இருக்கிறது பெட்டர். புரியுதுங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராது. நீங்கள் அந்த டிஸ்கண்டினியூ அந்த ரிசைன்றது மட்டும் அந்த ரிசைன்டு டேட்டை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆனால் தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 ரவுண்டு நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலன்னா தேர்ட் ரவுண்ட்லேயே வந்து ஃப்ரீயாக நீங்கள் அதாவது ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அதில் தவறு கிடையாது. ஏன்னா 2மே உங்களுக்கு கிடைக்கல. இல்லை நீங்கள் 2 ரிஜிஸ்டரே பண்ணலை 2 ரவுண்டு, தேர்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு காலேஜில் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அங்கேயும் நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும். ஃபோர்த் ரவுண்டு அதே போல் தான், ஸ்டே வேக்கன்சி. அந்த 3 ரவுண்டுமே எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃபோர்த் ரவுண்டு எலிஜிபிள். அல்லது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தேர்ட் ரவுண்ட்லேயே ஃபோர்த் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? முன்னாடிலாம் எப்படின்னா லாஸ்ட் இயர் கூட ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியே தீரணும். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேயும் சரி தேர்ட் ரவுண்ட்லேயும் சரி உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருந்து நேரடியாக செகண்ட் ரவுண்ட்லேயே தேர்ட் ரவுண்ட்லேயே நான் புதுசு ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் வரேன்னா லாஸ்ட் இயர் பண்ண முடியாது. ஆனால் இந்த வருஷம் நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஆப்ட் அவுட் அப்படின்ற விஷயத்துக்கு வரலாம். இந்த ஆப்ட் அவுட்னா ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலைன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் ஆப்ட் அவுட். ஸோ இருந்தாலுமே நான் சொல்கிறேன், ஆப்ட் அவுட்ன்றதுனா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எத்தனை காலேஜ் ஃபில் பண்ணுறீங்களோ அத்தனை காலேஜ் மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட்லேயும் லிஸ்ட்டில் காமிக்கும் சாய்ஸ் ஃபில்லில். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு காலேஜை சேர்க்க முடியாது. இப்போ 36 கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட்லேயும் காமிக்கும். நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் செகண்ட் ரவுண்டில் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன்னா கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் என்ன சொன்னோன்னா நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இந்த ஆப்ட் அவுட் இருக்கிறதுனால லாஸ்ட் இயர்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் எல்லா காலேஜும் ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா தான் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணது எல்லாமே வந்து செகண்ட் ரவுண்டில் அதெல்லாம் காமிக்கும். ஃபில் பண்ணாத ஃபஸ்ட் ரவுண்டில் எதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலையோ அதெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்டில் காட்டாது. அதுதான் வந்து ஆப்ட் அவுட் ரூல். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆப்ட் அவுட் ரூலை எடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் 36 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் 36 கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணாத காலேஜ் எதுவாக இருந்தாலுமே செகண்ட் ரவுண்டில் உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஆப்ட் அவுட் ரூலை எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரூலை எடுத்ததுனால எப்படி வேணால் எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறத நீங்கள் செகண்ட் ரவுண்டில் மாற்றிக்கலாம். செகண்ட் ரவுண்டில் புதுசாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். எப்படி வேணால் உங்களால் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆப்ட் அவுட் ரூல் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு ஆப்ட் அவுட் நான் புரிஞ்சுட்ருக்கோம். ஸோ ஆப்ட் அவுட்டை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் சொல்லியிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அடுத்தது ஏன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டில் பண்ணுற மிஸ்டேக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒவ்வொரு ரூலை கொண்டு வராங்க. அந்த ரூலை மாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இவங்க ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றுறாங்க, ஒரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுனால தான் நிறைய கன்ஃபியூஸ் மாணவர்களுக்கு வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க மாற்றாமல் ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த விஷயமே வராது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலினுடைய ரூல்னா இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்ப்போம் அடுத்த வருஷம்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா
வீடியோவை திரும்ப சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க. மேபி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.